அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று கூட நாம் தெரிந்து கொள்கிற பாடம் என்னென்னா, ஆண்டவர் நம்மளை உலக தோற்றத்துக்கு முன்னையே தேர்ந்தெடுத்திருக்காருங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 1வது அதிகாரம் 4-5 வசனம் படித்து பாருங்கள். ஆண்டவர் நம்மளை உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்து வழியாக நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள். நம்மலாம் எவ்வளோ ஒரு அதிர்ஷ்டசாலி இல்லையா? கிறிஸ்து மூலிமா கிறிஸ்து வருவார். 4000 வருஷம் கழித்து கிறிஸ்து பிறப்பார். ஆதாமுக்கு அப்புறம் 4000 வருஷம் கழித்து கிறிஸ்து பிறப்பார். அந்த கிறிஸ்துவின் மூலம் நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள் என அழைக்கப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காருங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் பலர், தெரிந்து கொள்ளப்பட்டவர் பலர், ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சிலர் இல்லையா? அதே அநேகரை தெரிந்து கொள்ளப்பட்டிருக்காங்க. ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க கொஞ்சமாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஆண்டவர் பாருங்கள், எவ்வளோ நம்ம மேலே இருக்கு. அவர் எல்லாருமே தன்னுடைய பிள்ளைகள் ஆகும்படி நம்ம மீது அன்பாக இருந்திருக்காராம். இதுவே அவருடைய விருப்பமாக. அப்போ பாருங்கள், நம்ம எல்லாருமே அவர் பிள்ளைகளாக ஆகணும்னு அவர் நம்மளை படைக்கும் போதே உலகத்தை படைக்கும் போதே நம்மளை எழுதி வச்சுட்டாருங்க. இப்படி ஒருத்தர் வருவார், இப்படி ஒருத்தன் பிறப்பான், இவெல்லாம் என்னுடைய பிள்ளைகள் அப்படின்ட்டு. ஒரு சாமுவேல் பிறப்பான், ஒரு மோசே பிறப்பான், ஒரு ஒரு யோனா பிறப்பார், ஒரு தாவீது பிறப்பார். இந்த மாதிரி எவ்வளோ ஒரு அன்னை தெரேசா பிறப்பாங்க. இந்த மாதிரிலாம் எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் பாருங்கள். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னையே நம்மளை ரெடி பண்ணி வச்சுருக்காரு. எவ்வளோ ஒரு இது கிறிஸ்துவுக்குள், அதாவது கிறிஸ்துவுக்கு அப்புறம், நம்ம கிறிஸ்துவுக்கு முன்னாடி கிடையாது, கிறிஸ்துவுக்கு அப்புறம் கிறிஸ்துவுக்குள் நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காரு. இது நம்ம எல்லாமே அவர் பிள்ளைகளாகும்படி அவர் அன்பினால் இதை செஞ்சுருக்காரு. இதுவே அவர் விருப்பமாக இருந்திருக்குது. அப்போ பாருங்கள், நீங்களும் நானும் எவ்வளோ ஒரு மதிப்புக்குரிய இடத்துல இருக்கிறோம்ல. மதிப்புக்குரிய இடத்துல இருக்கிற நம்மளுக்கு தகுதி இருக்கா? இதுதாங்க கேள்வி. இந்த மதிப்புக்குரிய இருக்கிற இடத்துல நம்மளுக்கு தகுதி இருக்கா? அந்த தகுதி அவர் கொடுத்துருக்கா. அவர் நம்மளுக்கு தகுதி கொடுக்குறாரு. நம்மளுக்கு தகுதி இருக்கா? நம்ம அந்த தகுதி இழக்கிறோமா? இந்த உலக ஆசையினால் அந்த தகுதியை நம்ம இழந்துடுறோமா? இந்த உலக ஆசையினால் நம்ம அவர்கிட்ட போக பயப்படுறோமா? இந்த உலக ஆசையினால் நம்ம அவருக்கும் நம்மளுக்கும் இடைவெளி ஜாஸ்தி ஆகுதா? இதை நம்ம யோசித்து பார்க்கணுங்க. உலக ஆசை, அவர் நம்மளை தேர்ந்தெடுத்துட்டாருங்க. இப்போ அவர் தேர்ந்தெடுத்த நாம் எப்படி இருக்கணும்? அவர்கிட்ட ரொம்ப உறவாக இருக்கணும் இல்லையா? இப்போ ஒரு கம்பெனி ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தேர்ந்தெடுக்கிற மனுஷன், அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட மனுஷன் தேர்ந்தெடுக்கிறவர்கிட்ட எப்படி இருப்பான்? ரொம்ப மரியாதையாக இருப்பான், ரொம்ப பணிவாக இருப்பான். ஒரு ஒரு ஹலோ சார், அவர் சார், இப்படி சார், இப்படி சார், மார்னிங் சார், எஸ் சார், சொல்லுங்கள் சார், அப்படி எப்படின்ட்டு எப்படி ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருப்பான். ரொம்ப உண்மையாக இருக்கிற மாதிரி தன்னை காட்டிக்குவான். அதாவது உலகத்தில் இருக்கிறவனே அப்படி இருக்கும்போது நாம் பாருங்கள் எப்படி இருக்கிறோம். நாம் நான் கிறிஸ்டின், நான் பரம்பரை கிறிஸ்டின், பாரம்பரிய கிறிஸ்டின், நாங்கள்லாம் ஆதியிலேருந்தே கிறிஸ்தவர்கள். நம்ம என்னங்க பண்ணுறோம்? என்ன செய்கிறோம்? நம்ம கிறிஸ்தவர்களாக இருந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? அவர் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு. எவ்வளோ பெரிய விஷயம்! தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எவ்வளோ பெரியவர்! உலகத்தை படைத்தவர், வானத்தை விரித்தவர், பூமியை படைத்தவர். அவர் படைப்பை நம்ம யோபு புஸ்தகத்தில் படித்தாலே நம்ம அந்த படைப்புகள்லாம் அவ்வளோ மகிமையானதாக ஒரு இது இருக்குது. அவர் சொல்கிறார் பாருங்க, நான் கடல் தண்ணிக்கு இதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், அது வரல. நான் பூமியை விரிக்கும் போது நீ அங்கே இருந்தாயோ, எனக்கு நூல் பிடித்தாயோ அப்படின்ட்டு யோபுவெல்லாம் கேட்பார் பாருங்க. அது ஒரு நிகழ்ச்சியில் பேசலாம். அப்படி அவர் பேசும்போது யோபு தன் வாயை பொத்தி கொண்டான் அப்படின்னு வராங்க. அப்போ பாருங்கள், எப்படி அவர் உலகத்தை படைச்சிருக்காரு பாருங்கள். அப்படி உலகத்தை படைச்சிட்டு ஆதாமை படைச்சி அந்த வழியாக கிறிஸ்து வழியாக என்னையும் உங்களையும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி நாம் சொல்லி வாழ்ந்துருக்கிறோம். என்னையும் உங்களையும் படைச்சிருக்காரு. நாம் எப்படி வாழணும்
அப்படின்றத நம்ம அவரும் வாழ்ந்து காட்டிட்டு போய் அவரும் மனுஷனாக வந்தார். யாருமே வாழ முடியலன்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக தான் அவர் மனுஷனாக வந்து அவர் வாழ்ந்து காட்டிட்டு போயிடுறாரு. இப்படி வாழ முடியும் உங்களால், வாழுங்க அப்படின்னு சொல்லி வாழ சொல்லி கொடுத்துட்டு போகிறாரு. அப்போது நாம் ஏங்க இப்படி வாழ்கிறோம்? நம்ம உலக ஆசைக்கு ஏன் போகிறோம்? பிற சமயத்திற்கு கூட கொஞ்சம் இரக்கத்தோடு இருக்கிறாங்க, நீதியாக இருக்கிறாங்க, நேர்மையாக இருக்கிறாங்க. ஆனால் நாம் ஏங்க நீதி நேர்மையெல்லாம் இல்லாமல் இருக்கிறோம்? சிலவங்க இருக்கிறாங்க, சிலவங்க உண்மையாகவே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து சந்தோஷம், அது அவங்களுக்காக நாங்கள் சந்தோஷப்படுறோம். ஆனால் நம்ம ஒரு 10% இல்லை 8% வந்து நம்ம ஒழுங்காக இல்லைங்களே. எப்படி இஸ்ரேல் மக்கள் 30 லட்சம் பேர் எகிப்திலேருந்து வந்தாங்களோ, 6 லட்சம் புருஷர்கள் மற்ற குழந்தைகள் பெண்கள் எல்லாம் சேர்த்து 30 லட்சம் பேர் வந்தாங்களோ, அதில் 2 பேர் தான், காலேபும் யோசுவா ஃபேமிலி மட்டும்தாங்க போச்சு. மற்றபடி வழியில் பிறந்த குழந்தைங்க தான் போச்சு. அப்படி இருக்கும்போது நாம் மட்டும் வந்து கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிட்டு நம்ம எப்படிங்க நம்ம அவரை ஃபாலோ பண்ணாமல் ஏதோ நான் கிறிஸ்தவன்னு நான் நிமித்திக்கிட்டு சொல்கிறோமே தவிர அவர் வழியில் நம்ம நடக்கிறோமா? அதை நம்ம யோசிக்கணுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், அதை பாருங்கள். இது வாழ்கிறது கொஞ்ச காலம்தான் வாழ்கிறோம். அவர் இன்றைக்கி வரலாம், நாளைக்கு வரலாம், வெகு சீக்கிரத்தில் வரலாம். அதனால் தயவுசெய்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நம்ம, தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம தேர்ந்தெடுக்கப்படணும். தேர்ந்தெடுக்கப்படலைன்னா அவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, நீங்கள் யாருன்னே தெரியாது. ஐயோ, எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள் அது. நீ யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிற கடவுளே வந்து நீ யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்போ அது வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லை? அந்த வார்த்தை சொல்கிற அளவுக்கு நம்ம இருக்கக்கூடாதுங்க. அதனால் தயவுசெய்து உங்களை மாற்றிக்கிங்க. உங்களை மாற்றிக்கணுன்னா அவர் கேட்குறது ஒன்று, நீதி, நேர்மை, இரக்கம், கீழ்ப்படிதல். இதுதான் அவர் கேட்குறாரு. அவருக்கு உண்மையாக வாழணும், இதுதான் அவர் கேட்குறாரு. தயவுசெய்து அவர் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்ம அவர் தேர்ந்தெடுக்கிற மாதிரி வாழ்ந்து அவரை ஃபாலோ பண்ணி அவருக்கு ஏற்ற மாதிரி வாழணுங்க. நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறது முக்கியம் இல்லைங்க. நம்ம கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணணும். நம்ம உண்மையிலேயே யாருமே கிறிஸ்தவங்க கிடையாதுங்க. கிறிஸ்துவை போல உடையவன் தான் கிறிஸ்தவன். அந்தியோக்க சபையில் சொல்கிறாங்க, இவர்கள் கிறிஸ்துவை போல வாழ்கிறாங்க, அதான் கிறிஸ்தவர்கள். நம்ம கிறிஸ்தவங்கள் இல்லைங்க. நம்ம கிறிஸ்துவை போல் வாழ முயற்சி பண்ணுங்க. நம்மளை கிறிஸ்தவர்கள் மற்றவங்க சொல்லணும், அப்போ தான் நம்ம கிறிஸ்தவர்கள். நன்றி. இந்த நிகழ்ச்சி மூலயமாக உங்களை சந்தித்தது நன்றி. உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக. இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருப்பீர்கள். ஆமேன்.